ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவாக ஒரு 24 நாட்கள், ஜூன் 30லிருந்து ஜூலை 23 வரைக்கும் இந்த 24 நாட்களில் புதன் கிரகத்தினுடைய தன்மைகள் மாறுகிறது, வக்ரகதி அடைகிறார். அதற்கான பலன்களை ரிஷப லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். ரிஷபம் அப்படின்னாலே புதன் நமக்கு நல்ல அறிவை கொடுக்குற கிரகம், பொதுஜன தொடர்பை கொடுக்குற கிரகம், அதே மாதிரி மன நிறைவை கொடுத்துருக்கணும். புதன்னாலே நட்பு, நண்பர்கள், தோழர்கள், அதே மாதிரி கலைத்திறமை மிக்க, ஒரு கலை ரசனை மிக்க ஒரு நாலேஜு, இதையெல்லாம் டெவலப் பண்ணுற கிரகம் தான் புதன். அப்படிப்பட்ட புதன் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா 3ஆம் இடத்துல கடகராசியில் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அந்த குருவுமே அங்கேயே தான் இருக்கார், 3லேயே இருக்கார். இந்த 3ங்கிறது கம்யூனிகேஷன், ஆவணங்கள், இடமாற்றம், ஒரு மனசுக்கு தகுந்த விஷயம், ஆழ்ந்து அறிவோடு சிந்திக்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் கூட புதன் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. காரணம் என்னன்னா, புதனுடைய நட்சத்திரம் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பின்னால் இருக்கிறது தான் பூசம். இந்த பூசத்துக்கு பின்னால் இருக்கிறது தான் குரு. அதனால் இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் புதன் தன்னுடைய ஆற்றலை நெகட்டிவாக தருகிறார். அதை நாம் சிந்திக்கணும். அதே நேரத்தில் இப்போ நம்மளுக்கு புதன் திசையோ, புதன் புத்தியோ, புதன் அந்தரமோ, புதன் சூட்சமோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் மனசில் சில சஞ்சலங்களை கொடுப்பாரு, மன தைரியத்தை குறைப்பார், சந்தேக புத்தியை வளர்த்து விடுவார். நட்பு ரீதியாக நம்ம பேசுகிறோம், பழகிறோம், ஆனால் தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சி வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமைய ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்துடுது. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட மெசேஜ் கூட அது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருது. இப்படி நம்ம மனசுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற நட்பு ரீதியான விஷயங்களாகட்டும், அறிவு ரீதியான விஷயங்களாகட்டும், நம்ம பணியில் நாம் மூளையை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் புத்தி, அறிவு, குருவுமே அறிவு தான். குருவுக்கும் புதனுக்குமே கொஞ்சம் ஆகாது தான். இந்த புதன் குரு சாரத்தில் புதன் போகும்போது அந்த தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு ப்ரெசன்டேஷன் பவர், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இதெல்லாம் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் டோட்டலாக இந்த 24 நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, புதன் சொந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம். அது வரைக்குமே கூட கொஞ்சம் இந்த புதன் நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கிற டேட் என்ன அப்படின்னா 24 நாள், இந்த ஜூலை 23 வரைக்கும் அது வக்கரத்தில் போகுது. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 நாள் அதே இதில் நேர்கதியில் போகுது. குருவனுடைய சாரத்தில் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் நேர்கதியில் போகும். அதுக்கப்புறம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இப்படி மாறும். இப்போ நாம் அவ்வளவு டீட்டெயிலாக போகிறதுக்கு இப்போ இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக, இப்போ ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுறோம், ஒரு பத்திரிக்கை திருமண ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், பத்திரிக்கை எழுதுகிறோம், அல்லது ஒரு ப்ராஜெக்டை தயார் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், அனைத்து விதமான இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், அனைத்து விதமான தகவல் தொடர்பு விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சரி, அதுலேயும் டெப்த்தாக போகலாம். 4 பிரிவாக நான் சொல்கிறேன். இப்போ 7ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் தைரிய ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சீர்குலைப்பார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஆறுதலான காலகட்டம். அப்போ பெருசாக பாதிக்காது.
நமக்கு ஆதாயமாக தான் இருக்கும். நமக்கு வந்து ஓரளவில் பணவரவு, தொழில் மேன்மை, வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்பு மற்றும் நம்முடைய பேச்சுக்கு உண்டாகக்கூடிய மதிப்பு, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி பலம், புத்திசாலித்தனம் மற்றும் நமக்கு மதிப்பு மரியாதை, வளர்ச்சிகள், பொதுஜன தொடர்பில், நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும். இந்த 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய ஐக்யூ வேல்யூ, அந்த பிரில்லியன்சி அருமையாக வேலை செய்யும். அப்போ உங்களுடைய இன்டலெக்சுவல் பவர் அதிகரிக்கும். அதிகப்படியான கவித்துவம் வாய்ந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவீர்கள், எழுத்துத் துறைகள் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவீர்கள், ஒரு டீச்சராக இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவீர்கள், ஐடி லைனில் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவீர்கள், ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, ஆடிட்டராக இருக்கீங்க, ஒரு கமிஷன் வகை பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இது அத்தனைக்குமே இந்த காலகட்டம் 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பண்ணாது, நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. அப்போ ஏதாவது செய்யணும்னா இந்த டேட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க, 13லேருந்து 18க்குள்ளே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த 24 நாள் கடந்த பிறகு, இன்னும் சொல்லப்போனால் புதன் கிரகம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அருமையான டைம். அது பின்னால் பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ குரு நட்சத்திரத்தில் நேர்கதியில் போயிட்டு 4 பாதம் கடந்து 27ஆம் தேதி வரைக்கும் குரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் சனி நட்சத்திரம், புதன், அப்புறம்தான் புதன் நட்சத்திரம் வரும். அதனால் புதனுடைய கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது, 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறுதல். 24 நாட்களில் கம்பேரிட்டிவாக இது கொஞ்சம் பரவாயில்ல. பட் டோட்டலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் நம்ம ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்து திசாபுத்தி அந்தரம் நடத்தும் போது, இப்போ இந்த கோச்சாரத்திலையும் பலவீனப்படும் பொழுது, அது குருசாரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு புது முடிவுகளை எல்லாம் எடுக்காதீங்க. அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடவும் செய்யக்கூடாது. ரிஸ்கான வேலைகளில் போய் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகவும் கூடாது. நட்பு வட்டாரமாகட்டும், உறவுகளாகட்டும், வேலையிலேயாகட்டும், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் பவரில் கோளாறு இருக்குது, தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ஒரு எரர் இருக்குது அப்படிங்கிறதை அறிவுறுத்தத்தான் இந்த பதிவு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.